கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தாவீதினுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு பெரிய ஆசை வச்சிருந்தார். David in his heart had a great desire towards the church of God. தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்தை நேசிச்சவர் யாருமே இல்லை. Like David, there is nobody who could love the church of God. தாவீது மட்டும் எழும்பவில்லை என்றால் சபைகளில் இசையே பெரிய அளவுல வந்திருக்காது. If David would have not been risen, then the music what we play in the church would have not reached to such an height. தாவீது தான் முதல் முறையாய் சபைகளில் இசையை கொண்டு வந்தவர். David is a person who first brought the music into the church. தாவீது தான் சபைகளிலே கொயர் அந்த இத கொண்டு வந்தவர். David is the one who just made the choir inside the church. தாவீதை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தாவீது ஸ்தோத்திரம் அவனே வாத்தியங்களை செய்து கர்த்தரை ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். We can read from the Bible that David just created the instrument and he just played it and worshiped God. தாவீது கர்த்தரை தன்னுடைய கற்பனைகளின்படி ஆராதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We can also read from the Bible David just worshiped God in his with all his imagination. ஒரு வசனத்தை வாசிக்கிற நெகேமியா 12வது அதிகாரம் 36வது வசனம். I'll read a word for you, Nehemiah chapter 12 verse 36. தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. You can read at the end of the statement, the musical instruments of David, the man of God. தாவீதை இங்க தேவ மனுஷன் என்று பார்க்கிறோம். Yeah, we can see David as a man of God. அவர் கீத வாத்தியங்களை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். He was the creator of the musical instruments. 24வது வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்லுது, தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அப்படின்னு வசனம் சொல்லுது. Praise and give thanks according to the commandment of David, the man of God, ward over against sword. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தார். David, the man of God, had an imagination. அந்த கற்பனையின்படி கர்த்தரை அவர் ஆராதித்தார். With his imagination, he just worshipped God. அந்த தேவனை ஆராதிப்பதற்கு தம் மனசுல இருந்த அந்த கற்பனைகளை நிஜமாக்கி தேவனை ஆராதித்தவர் தான் தாவீது. The imagination what he had towards God, he just brought it into the reality and he worshipped God. ஸ்தோத்திரம். வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று தாவீது பேசுகிறார். David just speaks about play the instrument in a very right way. தாவீது கர்த்தருடைய ஆலயத்து மேல எவ்வளவு வாஞ்ச வச்சிருந்தார்ல. The love that David had towards the church of God is without words. கர்த்தருடைய ஆலயத்தின் மீது தாவீது வச்சிருந்த வாஞ்சையை பற்றி சங்கீதம் எழுதின புத்தகமுடைய 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே தாவீது இப்படி பேசுகிறார். பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன். In the fear will I worship toward the holy temple. கர்த்தருடைய ஆலயத்துல தாவீதுக்கு மனசுல எழும்பின ஒரு விஷயம், நான் கர்த்தருடைய சபைக்கு வருவேன், அங்க நான் பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிப்பேன். The thought that David had towards the church is, I will come to the church with the fear and I will worship God in his holy temple. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை பயபக்தியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். Beloved child of God, we need to worship God with the fear. தாவீது கற்பனையின்படி எல்லாம் கர்த்தரை ஆராதித்தான். David just worshipped God with all his imagination. அதுல அவருக்கு இருந்த ஒரு பெரிய கற்பனை என்னவென்றால் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பது. One of the imagination that David had is with the fear and divinity he need to worship God. அது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். That is very important for a child of God. 26வது அதிகாரத்திலே 8வது வசனம், நான் உம்முடைய மகிமை தங்கிய அந்த ஸ்தானத்தை, அந்த ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்றார். He just says, Lord, I have loved the habitation of thy house. கர்த்தருடைய ஆலயத்தை தாவீதை போல வாஞ்சித்தவர் நேசித்தவர் யாருமே இல்லை. The temple of God being loved or being liked, nobody else other than David. அடுத்த அதிகாரத்தில் கூட அவரு 4வது வசனத்தில் அவர் இப்படி சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது என்னவென்றால், கடைசியில் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தங்கி இருப்பதே நாடுவேன் என்றார். Even you can read in Psalm 27 chapter verse 4, one thing have I desire of the Lord, that will I seek after, that I will dwell in the house of the Lord. நான் கர்த்தரிடத்துல கேட்ட ஒண்ணே ஒன்று என்னன்னா, அப்பாவோட ஆலயத்துல தங்கி இருப்பது தான். I just desire to dwell in the house of the Lord all the days of my life. தாவீது கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயத்துல தங்கணும்னு நினைச்சார்.
The prayer that David had in his heart is, I need to dwell in the house of the Lord. தாவீது வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வச்சிருந்த வாஞ்சைகளை பற்றி முழு சங்கீதங்களில் நம்ம ஏகப்பட்ட வசனங்களை பார்க்கலாம். How about the love that David had towards the church? You can just read throughout all the Psalms. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்கிறார். He's just saying, if they say, let's go to the church of God, I was filled with joy. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையை நான் காணுகிறது வரைக்கும் கட்டில்ல நான் ஏற மாட்டேன்னு சொன்னார். He just said, until I see the temple of God, I will not rest in my bed. ஏன்னா கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு தேவ பிள்ளை நேசிக்க வேண்டும். Dear child of God, a child of God should love the church of God. கர்த்தருடைய சபையில நேசிச்சு வந்தா தாங்க அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். You need to love the church and come, then it will be a real blessing. ஆராதனைக்கு நீங்கள் சபைக்கு வருகிற போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்களா, வருகிற பொழுது நேசிச்சு சபைக்கு வாங்க. If you're going to come to the presence of God on Sunday, kindly love His presence and come. மற்ற நாட்களில் எப்போ ஆராதனைகள் சபைகளில் நடந்தாலும் அதை ரொம்ப ஆசையோடு ஏங்கி அப்பா சமூகத்துக்கு வரணும். Even in other days, if some meetings are held in the church, with great desire and love, come to the church. அப்படி ஆசைப்பட்டு சபைக்கு வந்தவங்க அத்தனை பேருடைய ஆசைகளை தேவன் நிச்சயமாய் திருப்தி செய்வார். With such a desire, if a person of God is coming, definitely God will fulfill all your desires. சவுலோட வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, சவுலின் நாட்களில் நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடாதே போனோம். The great failure which the Saul encountered is simply because he didn't seek the ark of God. கர்த்தரை அவர் தேடவே இல்லை. He didn't seek God's presence. தாவீதோட லைஃப்ல வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படையான காரணம், கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றின உடனே முதல் வேலையை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடினதுதான். The great success of David is simply lying in the way that he seeked the God in the very first moment he became the king. ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு பெரிய வாஞ்சை தாவீதுக்கு இருந்துச்சு. He had a great desire to build the temple of God. ஏன் கர்த்தர் தாவீதை கட்டவிடவில்லை என்றால், அவன் ஒரு யுத்த வீரன். Why God didn't permit David to build his temple is he was a warrior. அவன் ஒரு யுத்த வீரனா இருந்தபடினால் கர்த்தர் அவனை ஆலயத்தை கட்டவிடவில்லை. Since he has shed blood and being a warrior, God didn't permit him to build his temple. ஆனால் அவனுடைய ஆசைகளை அவனுடைய குமாரன் மூலமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். But his desire was fulfilled through his son Solomon. சங்கீதம் 23வது அதிகாரத்தில் கடைசியில் அவருடைய ஆசையை அவர் இப்படி வெளிப்படுத்துகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நான் இருப்பேன், கர்த்தருடைய வீட்டில் நான் நீடிச்ச நாளாக நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறார். In Psalms 23 verse 6 he is saying, surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறார். I will dwell in the house of the Lord forever is a desire of David's. இன்னொரு இடத்துல கூட தாவீது சொல்ற, தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனார். In other words also he is speaking like this, I am meditating the grace of God sitting in your temple. கர்த்தருடைய ஆலயம் பாருங்க, தாவீது எவ்வளவு வாஞ்சை வச்சிருக்கிறார் பாருங்க. See how much love David is having towards the அவர் temple of ஆலயத்தின் மேல God. வச்சிருக்கிற வாஞ்சையினால தான் ஆலயத்தை கட்டுமானம் பண்ணிக்க அள்ளி கொடுத்தாரு. Since he had a great love towards the temple of God, he gave so much to the fullest to the building of the God's அவர் temple. சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வச்சிருக்கிற வாஞ்சை நிமித்தம் எனக்குரிய தங்கத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு நான் அள்ளி கொடுத்திருக்கிறேங்கிறார். Since the love that he had towards the church of God, he gave all the gold that he had to God. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். We need to have a love towards the church of God. அந்த வாஞ்சை இருந்துச்சு, அந்த தாகம் இருந்துச்சுன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயரத்துல வைப்பார். If you have the desire that I need to love God and His church, definitely God will lift you up. எனவே தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை சபைக்கு நீங்கள் வருகிற பொழுது ஆசையோட வாங்க. So dear child of God, if you are coming to the church, come with a great desire and love. ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சையோட வாங்க. Just have a great love and come to His presence. இன்னைக்கு நான் அப்பாவோட சமூகத்துக்கு போறேன், அவர் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்பெஷலான நன்மை அவர் தருவார்னு நம்பி வாங்க. I'm going to the presence of God. God is going to fill me with His goodness. Have it and come. கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வருகிற பொழுது அவர் என்னை வரங்களினால் நிரப்புவார், கிருபையினால் என்னை நிரப்புவார்ங்கிற அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட நம்ம சபைக்கு வரணும். When you're coming to the presence of God, just believe that God is going to fill me with all His grace and blessings. அப்படிப்பட்ட ஆசையோடு நீங்கள் வருவீர்களானால் நிச்சயம் தேவன் உங்கள் ஆசைகளை திருப்தி செய்வார். If you come with such a desire, definitely God will fulfill that. மறந்துடாதீங்க, ஆசைப்பட்டு வாங்க.
Don't forget, love and come to God's presence. கர்த்தர் தாமே இந்த வசனத்தினுடைய உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you through all these words. ஆமென். Amen.